ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஸ்ரீ விஷ்ணவே நமஹ. இப்போ ரெண்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம். பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதிஹி அவ்யய புருஷ சாட்சி க்ஷேத்ரஜ்ஞோக்ஷர ஏவச்ச. இதுதான் ரெண்டாவது ஸ்லோகம். இதில் முதல் பாதத்தில் பூதாத்மா பரமாத்மா முக்தானாம் பரமாகதிஹி அப்படின்னு 3 நாமங்க இருக்குது. அப்புறம் ரெண்டாவது பாதத்தில் அவ்யய புருஷ சாட்சி க்ஷேத்ரஜ்ஞ அக்ஷர அப்படின்னு 5 நாமங்க இருக்குது. அவ்யய புருஷ சாட்சி க்ஷேத்ரஜ்ஞ அக்ஷர 5. முதல் பாதத்தில் 3. ஸோ மொத்தம் 8 நாமங்க இருக்குது இந்த ஸ்லோகத்தில். இப்போ அது என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லோகம் படிக்கும்போது கொஞ்சம் தமிழ் புஸ்தகங்கள் வச்சுன்னு படிக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அந்த உச்சரிப்பு. அதாவது பூதாத்மா, இது பரமாத்மாவில் எப்படி பா வருதோ அந்த மாதிரி பூதாத்மா. முதல் ஸ்லோகத்தில் பூத பார்த்தோம், பூதகிருத், பூதபிருத், பூதாத்மா பார்த்தோங்க இல்லையா. அது பா, இது பா, முதல் பா. இதுதான், இது தமிழில் தான் இந்த கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. இது கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்சுக்கின்னு படிக்கணும். மற்ற எல்லா லாங்குவேஜஸ்லேயும் 4 அக்ஷரங்க உண்டு. க க க க ப ப ப ப அப்படின்னு. அதனால் அந்த சம்ஸ்கிருதம் சரியாக வந்துடும். தமிழில் மாத்திரம் பான்றது ஒரே எழுத்து தான் இருக்கும். பாக்கும் அதுதான், பாக்கும் அதுதான். அதனால் இந்த பார்த்து படிக்கணும். அந்த தமிழ் புஸ்தகத்தில் அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்கங்க, 1 2 3 4. அதில் 1 போட்டிருந்தா பான்னு அர்த்தம், முதல் பா. 3 போட்டிருந்தா பா, 4 போட்டிருந்தா பா, அப்படியெல்லாம் இருக்கும். அதனால் அதை பார்த்து படிக்கணும். இது பூதாத்மா, அதுதான் இப்போது நம்ம பார்க்க வேண்டிய முதல் நாமம். பூதாத்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, பவித்திரமான மனசு கொண்டவன். பூதாத்மா அப்படி ஆத்மா, மனசு, பவித்திரமான மனசு கொண்டவன். இப்போது அதாவது பியோர் சோல்னு அர்த்தம். ஒன் ஹூ இஸ் த பியோர் செல்ஃப். செல்ஃப்னாலும் சோல், ஆத்மானாலும் ஒன்று தான். ஸோ ஒன் ஹூ இஸ் த பியோர் சோல், அதுதான் பூதாத்மா. இப்போ அந்த பவித்திரமான மனசு கொண்டவன்னா அந்த பரமாத்மா எப்படின்னா, இப்போ நம்ம சித்தம், நம்ம மனசில் தாட்ஸ் எதுவும் இல்லாத சுத்தமாக இருந்தால் அதில் என்டர் ஆகக்கூடிய பரமாத்மா, அதில் என்டர் ஆகிடுவோம். இப்போ நம்ம தாட்ஸ், அதுக்கு தான் மனசை, சித்தத்தை சுத்தமாக வச்சுக்கோன்னு சொல்கிறது. அதாவது கிளியராக இருக்கணும். அனாவசிய யோசனைங்களை ரொப்பிக்கின்னு இருந்தால் அந்த மனசில் பரமாத்மா இருக்கிறதுக்கு அங்கே இடமே இருக்காது. அந்த மாதிரி நம்ம எண்ணங்களையே ரொப்பிக்கின்னு இருப்போம், அந்த எண்ணங்களையே யோசிச்சுக்கின்னு இருப்போம். அதனால் தாட்ஸ் இருக்கக்கூடாது. தாட்ஸ் இல்லாமல் சித்தம் கிளியராக இருந்தால், சுத்தமாக இருந்தால் அதில் அதில் என்டர் ஆகி அங்கே ஸ்திரமாக இருப்பான் பரமாத்மா. அதனால் பவித்திரமான மனசு கொண்டவன்னா அதுதான் அர்த்தம். அந்த மனசு நம்ம பவித்திரமாக வச்சுக்கணும், வித்தவுட் எனி தாட்ஸ். அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அந்த பரமாத்மா ஈஸியாக அங்கே வர்றதுக்கு இடம் உண்டு, அதில் இருப்பான் பூதாத்மா. அப்படி இருக்கக்கூடியவனை பூதாத்மான்ற பேர். இப்போ அதை சிம்பாலிக்காக தான் ஒரு பார்க்கடலில் எப்படி இருக்கிறாரு, வேவ்ஸ் இல்லாத அந்த நடுக்கடலில் இருக்கிறாரு இல்லையா. பார்க்கடலில் படுத்திருக்கிறது சேஷசயனமாக. அதாவது அங்கே அலைங்களே கிடையாது, எதுவும் கிடையாது, அது பாட்டுக்கு சலனம் இல்லாத இருக்கிறார். அந்த மாதிரி நம்ம மனசும் இருக்கணும். தாட்ஸ் இருந்துக்கினே இருந்தால் அது சும்மா வேவ்ஸில், அது அலைப்பாஞ்சுக்கின்னு இருக்கும் மனசு. அந்த மாதிரி இல்லாத, தாட்ஸ் எல்லாம் இல்லாத, கிளியராக மௌனமாக சுத்தமாக வச்சுருந்தா அந்த பரமாத்மா, பூதாத்மாவான பரமாத்மா அதில் வந்துடுவான், அதுலேயே இருப்பான். அந்த அர்த்தம்தான் இந்த நாமம் சொல்லுது. அதனால் இப்போ அவன் மனசு, தாட்ஸ் இல்லாத அந்த பவித்திரமான மனசு, அவருக்கும் பகவானுக்கும் அது போல் ஒரு மனசு தான், பவித்திரமான மனசு. அதனால் இப்போ இப்போ அசுரருங்களை பற்றி பார்க்குறோம் இல்லையா. இப்போ தேவருங்கன்னா
அந்த அசுரருங்க இருக்கிறாங்க, ராட்சசருங்க. அதை நம்ம புராணங்களில் எத்தனையோ கதை பார்க்குறோம். அவங்கெல்லாம் எவ்வளவோ தொந்தரவு கொடுக்குறாங்க, அட்டகாசம் பண்ணுறாங்க, மற்றவங்களெல்லாம் ரொம்ப வயலண்ட்டாக அடிக்கிறதும் கொல்றதுமா பண்ணுறாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியாது. அப்போ பகவானுக்கு பார்க்கறது இல்லையா, ஏன் அடக்க மாட்டேன்றாரு அப்படின்னா, அவர் தாட்ஸ், அவர் மனசு அந்த மாதிரி இருக்கும், கிளியராக எந்த தாட்ஸும் இல்லாத மௌனமாக ஒரு யோக நிலையிலே இருப்பாருன்னு அர்த்தம் பரமாத்மா. இந்த மாதிரி இருந்தால் எதையும் அப்படி பார்க்கறது. ஓ அந்த இடத்துல அவன் அசுரன் அப்படி பண்ணுறான்னா, ஓ இந்த இடத்துல இந்த ஞானி நல்லா மௌனமாக அவர் பாட்டுக்கு நல்ல தியானம் பண்ணுறாரு, அந்த ராட்சசன் வந்து எப்படி அடிக்கிறான் பாரு, இப்படியா பார்த்துன்னு இருப்பார் அவர். அது பார்க்க மாட்டார். ஸோ நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது கீழே அந்த லௌகிகத்தில் உலகத்தில். அவர் படைத்த படைப்பில் அந்த எல்லாருமே எல்லாம் பவித்திரமாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்களாம் எல்லா மாதிரியும் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்துக்கின்னு கூட விட்னஸ் மாதிரி பார்த்துன்னு இருப்பார், அவ்வளோதான். அதை பற்றி ஒன்றும் தாட்ஸே இருக்காது, எதுவும் யோசிக்க மாட்டார் அதை பற்றி. உடனே போய் அவனை அடிச்சிடலாம், உடனே போய் இவரை காப்பாற்றிடலான்னெல்லாம் வரமாட்டார், அப்படி தான் இருப்பார். அந்த மாதிரி பவித்திரமான மனசு கொண்டவர், அதாவது தாட்லெஸ் மனசு கொண்டவர், அதுதான் பூதாத்மா. அது எப்போ வருவார் பின்ன? தேவருங்க தான் ஓடி போய் சொல்லுவாங்க, இவரால் இந்த அசுரனால் எல்லாருக்கும் தொந்தரவு உண்டாகுது, நல்ல நல்ல யோகிங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, எங்களெல்லாம் கஷ்டப்படுறாங்க, போய் முறையிட்டப்போ தான் அவர் அவதாரம் எடுத்துன்னு வந்து அந்த அசுரனை கொல்லுவார். அது வரைக்கும் அதுவும் என் படைப்பு தான், இதுவும் என் படைப்பு தான், இந்த நல்லவங்களும் நான் தான் படைத்தேன், அந்த அசுரருங்களும் நான் படைத்தவங்க தான், அதனால் அவங்க இருக்கிறாங்க, அதை பற்றி அவர் கவலை இல்லாமல் தான் இருப்பார். அந்த மாதிரி அதனால் பூத்தாத்மாவானவர். அந்த மாதிரி நம்மளும் அந்த மாதிரி தான், நம்ம ஃபேமிலிஸ்லேயும் நம்ம அப்படி தான் இருக்கணும். நம்ம பசங்க சண்டை போட்டுக்கிறாங்க அது இதுன்னா ஒரு அளவுக்கு சொல்லுவோம், அவங்க கொஞ்சம் எடுத்து சொல்லலாம். ஆனால் அதுக்காக அதுலேயே பூந்து அதையே நம்ம மனசில் போட்டு குழப்பிக்கக்கூடாது. இப்படியும் இருப்பாங்க, அப்படியும் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் விட்னஸ் மாதிரி தான் பார்க்கணும். அது நம்ம சித்தத்தை சுத்தமாக வச்சுக்கணும், அந்த அர்த்தம் இது. அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, மட்டமான பொருளை கூட பெருமையாக்கக்கூடியவர், அதுதான் பூத்தாத்மா. ஏதாவது ஒரு மட்டமான விஷயம் இருந்தால் கூட அதை பெருமையாக்கிடுவார். இப்போ அப்படி தான் அசுரனை மட்டமாக தான் நடந்துக்கிறான், ஆனால் அந்த அசுரனை போய் இவருக்கு கொல்றதுனால அவனுக்கு மோட்சம் கிடைச்சிடுது, பெருமையாக்கிட்டார் இல்லையா? அந்த மாதிரி அது அந்த ஒரு அர்த்தமும் இருக்குது. இதுக்கு ஒரு கதையும் பார்க்கலாம். மார்க்கண்டேயரை பற்றி. மார்க்கண்டேயர் தெரியும்ல, முனிவர், மார்க்கண்டேய முனிவர். அதாவது ஆரம்பத்தில் இது அவங்க ஒரு ரிஷிக்கும் ரிஷி பத்னிக்கும் பிள்ளையாக பிறந்தார். அவங்க அவங்க தவம் பண்ணி கேட்டதுனால பகவான் கொடுத்த பிள்ளை அது. அந்த பிள்ளை 16 வயசு தான் இருப்பான், ஆனால் நல்ல ஞானியாக இருப்பான்னு சொல்லி தான் சிவபெருமான் அந்த ஒரு பிள்ளைக்கு அப்படி ஒரு வரம் கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த பிள்ளை 16 வயசு வரைக்கும் வந்துட்ட உடனே அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயோ இனிமேல் இந்த பையன் இருக்க மாட்டானே, போயிடுவானே. அவங்க அப்படி ரொம்ப சேடாக இருக்கிறத பார்த்து இந்த பையன் என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் போய் அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கின்னு நம்ம சிவாயன்னு அந்த மாதிரி தியானம் பண்ணின்னு இருக்கிறப்போ அந்த 16 வயசு முடிஞ்சிடுச்சுன்னு யமன் வந்துட்டான் எடுக்கிறதுக்கு. அப்போ சிவன் அந்த யமனை தள்ளிட்டு இவருக்கு மார்க்கண்டேயருக்கு என்றும் சிரஞ்சீவின்னு வரம் கொடுத்துட்டு போகிறார். அந்த கதை மார்க்கண்டேயர் கதை, சின்ன வயசு கதை. அதுக்கப்புறம் என்றும் சிரஞ்சீவியாக எப்போவுமே இருப்ப உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டதுக்கப்புறம் இவர் இருக்கிறார், பல வருஷம் இருக்கிறார் மார்க்கண்டேய முனிவர். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகிப்போகுது, அவருக்கு போதும், எவ்வளோ எல்லாம் எனக்கு பின்னால் வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்களே மோட்சம் அடைஞ்சி, எனக்கும் மோட்சமே இல்லையேன்னு அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் அந்த மாதிரி நினைக்கிறப்போ மறுபடியும் எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டு கொஞ்சம் அப்போ தவம் பண்ணுறார். அப்போ சிலர் சிவனே சொல்கிறார், நீ பெருமாளை நினச்சி தவம் பண்ணு, உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிடுறார். அதனால் இவர் பெருமாளை நினச்சி தவம் பண்ணால் அப்போ பெருமாள் உனக்கு மோட்சம் உண்டு, ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் இருன்னு சொல்லி அவருக்கு ஒரு பிடிப்பு ஏற்படுத்துறதுக்கு லைஃப்பில் அந்த ஒரு துளசி வனத்தில் ஒரு பெண் குழந்தையை கொடுக்குறாரு. அந்த பெண் குழந்தை கிடைச்ச உடனே இந்த முனிவர் மார்க்கண்டேயர் அந்த பெண் குழந்தையை வளர்க்குறாரு. அதுக்காக கொஞ்ச நாளாவது இருக்கணும், இப்போ அது வளர்க்குறாரு. அதை வளர்த்துட்டே வந்தப்புறம் இது பகவானுடைய லீலை. இங்கே
அந்த அந்த குழந்தை வளருது பெண்ணு பூமா, அது இப்படின்னு பூமான்னுட்டு அதுக்கு பேர். அந்த பூமா தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெருமாளே வராரு. அவரே வந்து, ஆனால் எப்படி வராருன்னா ஒரு கிழவனா ரூபம் எடுத்துன்னு வேஷத்தில் வராரு. வந்து மார்க்கண்டேயர்கிட்ட வந்து நான் பொண்ணு கேட்க வந்திருக்கேன் அப்படின்னா, அப்படிங்களா வாங்க, பெரிய ஞானி மாதிரி தான் இருக்கிறாரு, நல்லவராக தெரிகிறாரு, ரொம்ப வயசாக தள்ளாடுற கிழவராக இருக்கிறாரு. யாருக்கு, உங்கள் பேரனுக்கா அப்படின்னு கேட்குறாரு மார்க்கண்டேயர். இல்லை இல்லை எனக்கே தான் அப்படின்றார். இவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவ்வளோ கிழவருக்கா நான் இந்த சின்ன பெண்ணை கல்யாணம் பண்ணுறது, அது எப்படி? ஆனால் இவர் நல்லவராக தெரிகிறாரு, பெரிய ஞானியாக பண்டிதனாக தெரிகிறாரு, இவர்கிட்ட முடியாதுன்னு சொல்லவும் முடியல. அதனால் சரி பொண்ணுக்கே சொல்லிடலாம், அவளே வேண்டான்னு சொல்லிடுவா அப்படின்ற மாதிரியே பொண்ணை கூப்பிட்டு, பாருமா இவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாரு, பார்த்துக்கோ, சரியா உனக்கு விருப்பம்னா கல்யாணம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பொண்ணு பார்த்துட்டு ரொம்ப வெட்கப்பட்டுக்குன்னு சரி பண்ணிக்கிறேன்னு தலையாட்டுறான். இவருக்கு ஆச்சரியமாயிடுது. என்ன காரணம்னா, அந்த பெருமாள் வந்தவர் இவர் கண்ணுக்கு வயசானவராகவும் அந்த பொண்ணு கண்ணுக்கு நல்ல ஒரு நல்ல யூத் யங் மேனாகவும் தெரியுறான். அந்த மாதிரி காட்சி கொடுக்குறாரு. இவ்வளோ ஹேண்ட்ஸம்மாக ஒரு அழகான வாலிபன் வந்ததுனால அந்த பொண்ணு ஒன்றும் வெக்கப்பட்டிங்கன்னு சரின்னு சொல்லிட்டார். உடனே இவருக்கு ஒன்றுமே தெரியல, என்ன அப்படின்னு, இதுக்கு மேலே என்ன கேட்குறது, பொண்ணும் சரின்னு சொல்லிட்டாளேன்னு வேறு என்னென்னமோ காரணம் சொல்லி பார்க்குறாரு. இல்லை எங்கள் பொண்ணு ரொம்ப சின்னவோ, அவளுக்கு எந்த வேலையும் சரியாக வராது, ஏன் என்ன சமைக்க தெரியாதா அப்படின்னு. சமைப்பா, ஆனால் உப்பு போடவே தெரியாது அவளுக்கு, எப்போவுமே அது சரியாக இருக்காது, அது போடவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஐயையோ அதை பற்றி கவலையப்படாதீங்க, நான் உப்பு இல்லாமையே சாப்பிட்டுடுவேன், எனக்கு உப்பே தேவையில்லை, எனக்கே வயசாகி போச்சு, வைத்தியர் என்னை உப்பு சேர்த்துக்குவானான்னு தான் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி அதுக்கும் அவர் சரின்னுட்டார். அதுக்கு மேலே எத்தனையோ சொல்லி பார்த்தோம், ஒன்றும் முடியல, சரின்னு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. பெருமாளே வந்து அந்த பூமாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கும்பகோணத்தில் உப்பிலியப்பன் அப்படின்றவர் அவர் தான், உப்பிலியப்பன். அதனால் உப்பு இல்லாமையே சாப்பிட்றவர் பெருமாள். அந்த கோவிலில் உப்பில்லாததான் பிரசாதமும் கூட கொடுப்பாங்க. அதனால் அந்த உப்பில்லாத பண்டம் மட்டம்னு நம்ம சொல்லிடுவோம், ஆனால் அதுக்கும் பெருமை கொடுத்துருக்குறாரு. உப்பில்லாத அந்த பண்டத்துக்கு பிரசாதம்னு சொல்லி எல்லாரும் வாங்கி சாப்பிட்றாங்க, அது பெருமையாக. அந்த மாதிரி தான் அந்த அர்த்தத்துலேயும் இந்த நாமம் இருக்குது. அங்கே அவர் உப்பிலியப்பனாகவும் இருக்கிறாரு, ஒப்பிலியப்பன்னு சொல்லுவாங்க. அதாவது அவருக்கு ஒப்பானவர் வேறு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒப்பிலியப்பன்னும் உண்டு, உப்பிலியப்பன்ன்ற பேரும் உண்டு. அது ஒரு நாமம். ஸோ இந்த நாமம் பூத்தாத்மான்னு பார்த்ததுக்கு என்ன பலன்னா, மன கஷ்டங்கள்லாம் போகும் அப்படின்னு ஒரு லௌகிகமான பலன்களும் சொல்லிக்கிறோம். மன கஷ்டம் போகும். ஓம் பூத்தாத்மனே நமஹா அப்படின்னு பார்த்தப்புறம் அடுத்த நாமம் பரமாத்மா. இந்த பரமாத்மான்னு என்ன? சுப்ரீம் ஆத்மா, பரமமான ஆத்மா. அவர் தான் பெரிய, எல்லா ஆத்மாங்களிலையும் பெரிய ஆத்மா. இப்போது விஸ்வம் பூரா பரவி இருக்கிற இந்த சுத்த புத்த முக்தனாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. பரமாத்மானா சுத்தமானவன், புத்தனா ஞானம் உள்ளவன், முக்தனாக இருப்பவன் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் பரமாத்மாவுக்கு அர்த்தம் சொல்கிறாங்க. அதாவது அந்த பெரிய பரமாத்மா சக்தி, அதிலிருந்து தான் நம்மெல்லாம் ஒரு துண்டு, நம்ம ஆத்மா அதிலிருந்து ஒரு துண்டு தான், அதுதான் பெரிய ஆத்மா, பரம ஆத்மா, சுப்ரீம் பவர், சுப்ரீம் சக்தி. அதிலிருந்து வர்ற ஒரு துண்டு தான் நம்ம. ஸோ பெரிய சுப்ரீம் ஆத்மா, அதிலிருந்து நம்மெல்லாம் வந்தோம், ஜீவாத்மா மற்ற ஜீவாத்மாங்கள்லாம் வந்தோம், நம்ம அதிலேருந்து ஒரு துண்டு, ஒரு பாகம். அதனால் நம்மளும் எப்படி இருக்கணும்னா அந்த பரமாத்மா போலவே சுத்தமாகவும் ஞானத்தோடையும் இது விழிப்போடவும், எப்போவும் எல்லாத்தையும் கவனிக்கிற மாதிரி விழிப்போடவும் இருந்தால் நமக்கும் முக்தி கடைஞ்சி முக்தனாகிடுவோம் அப்படின்ற அர்த்தம். அப்படி அந்த மாதிரி இருக்கிற பரமாத்மா. அதனால் பரமாத்மான்றது அதனால் சொல்கிறோம் பெரிய ஆத்மா, சுப்ரீம் ஆத்மா. அதுவே இல்லாத வேறு ரூபமாக கூட நம்ம கும்பிடுறோம். நம்ம எத்தனையோ ரூபத்தில் சாக்காரமாக ரூபத்தை கொடுத்து உருவமாக கும்பிடும்போது விதவிதமான தெய்வங்களை கும்பிடுறோம் இல்லையா? அந்த மாதிரி எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் ஃபைனலாக அந்த பூஜைங்க, அந்த நம்மளுடைய இதெல்லாம் போய் சேர்றது அந்த ஒரு பரமாத்ம சக்தி தான். நம்ம அதை சிவன்னு நினச்சி கும்பிட்டாலும்,
சக்தின்னு நினச்சி கும்பிட்டாலும், விநாயகர்னு கும்பிட்டாலும், நாராயணர்னு கும்பிட்டாலும், எப்படி கும்பிட்டாலும் அது ஃபைனலாக போய் சேர்றது அந்த ஒரு பரமாத்ம சக்திக்கு தான் அப்படின்னு அது அந்த ஒரு அர்த்தம். அப்புறம் நம்ம அதே மாதிரி யாருக்காவது ஒரு பறவைங்களுக்கோ ஒரு மிருகத்துக்கோ இல்லை ஒரு பிச்சைக்காரனுக்கோ உணவு ஆகாரம் கொடுக்குறோம் அப்படின்னா கூட அதனால் எனக்கு புண்ணியம் வருது அப்படின்னு நினைக்காம நான் கொடுக்கறது அதனுடைய உள்ளே இருக்கிற அந்த பரமாத்மாவுக்கு சேரணும் அப்படின்னு நினச்சி கொடுத்தா அதுதான் நம்ம ஞானத்தை வளர்க்கும். ஒரு ஒரு பறவைக்கு ஏதோ காக்காவுக்கு ஏதோ வைக்கிறோம், வச்சா கூட அது காக்காக்கு வைக்கிறதுனால எனக்கு புண்ணியம்னு நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி நினைக்கலாம். நினைக்கிறது அதை விட முக்கியமான விஷயம் எப்படி நினச்சா நல்லது மேன்மையாக இருக்கும்னா, நான் வைக்கிற இந்த ஆகாரம் அந்த காக்காக்குள்ளே இருக்கிற பரமாத்மாவை சேரணும். அப்படின்னா என்ன, எதிரில் இருக்கிற எல்லாத்துலேயும் பரமாத்மா இருக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு அர்த்தம். அதனால் பரமாத்மான்ற அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். இதுக்கு பலன் லௌகிகமாக எல்லாம் எடுத்த காரியத்திலெல்லாம் நல்ல தடங்கள் இல்லாத இருக்கும். பிஸ்னஸ் பண்ணாலும் எது இருந்தாலும் தடங்கள் இருக்காது. அந்த மாதிரி ஒரு பலன் உண்டு. ஓம் பரமாத்மனே நமஹா அப்படின்னு பார்த்தோம். இங்கே நிறுத்திக்கின்னு அடுத்த ஆடியோவில் அடுத்த நாமம் பார்க்கலாம். ஸ்ரீ விஷ்ணவே நமஹா.